வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: அயோத்தி ஸ்ரீராமர் பிரதிஷ்டை நாட்டு மக்களை ஓரிழையில் இணைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். மக்களுக்கு சேவை செய்வோர் மற்றும் சாதனை படைத்தோரை தனித்தனியாக அடையாளம் கண்டு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கதர் துறை சிறப்பான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ்குமார் கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் காஞ்சிபுரத்தில் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்கா வெற்றி பெற 327 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். அயோத்தி ஸ்ரீராமர் பிரதிஷ்டை நாட்டு மக்களை ஓரிழையில் இணைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், நாட்டு மக்களின் ஒன்றுபட்ட உணர்வு தேசத்தின் வெற்றியை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் தெரிவித்தார். எனதருமை நாட்டு மக்களே, அயோத்தியிலே பிராண பிரதிஷ்டை சந்தர்ப்பமானது தேசத்தின் கோடிக்கணக்கான மக்களை ஓரிழையில் இணைத்து வைத்தது. அனைவரின் இறையும் ஒன்றே, அனைவரின் பக்தியும் ஒன்றே, அனைவரின் சொல்லிலும் ராமன், அனைவரின் இதயங்களிலும் ராமன். தேசத்தின் பலர் இந்த வேளையில் ராம பஜனைகளை பாடி அவற்றை ராமனின் பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்தார்கள். லட்சக்கணக்கானோர் மிகுந்த சிரத்தையோடு கூட தங்களது பகுதிகளில் உள்ள புனித தலங்களிலே தூய்மைப் பணியை மேற்கொண்டார்கள். பலர் இந்த பணியோடு தொடர்புடைய படங்களை, காணொளிகளை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த உணர்வு தடைப்படக்கூடாது. இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று வர வேண்டும். சமூக இயல்பின் இந்த சக்தி நமது தேசத்தை வெற்றியின் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற 20 அணிகளில் 11 அணிகள் பெண்கள் அணிகளாக இடம்பெற்று நாட்டின் மகளிர் சக்தியை உலகிற்கு எடுத்துக்காட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார். எனதருமை நாட்டு மக்களே, ஜனவரி 26ஆம் தேதியன்று நடைபெற்ற அணிவகுப்பு மிகவும் அற்புதமானதாக இருந்தது. பெண்களின் பேண்ட் வாத்தியத்தின் அணிவகுப்பு, அவர்களின் அற்புதமான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை பார்த்தபோது நாட்டிலும் அயல் நாடுகளிலும் உள்ளோர் வியந்து போனார்கள். இந்த முறை அணிவகுப்பில் கலந்து கொண்ட 20 அணிகளில் 11 அணிகள் பெண்களின் அணிகளாகவே இருந்தன. இடம்பெற்ற காட்சி ஊர்திகள் அனைத்திலும் பெண் கலைஞர்களே இருந்ததையும் காண முடிந்தது. நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளிலும் கூட கிட்டத்தட்ட 1500 பெண்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். பல பெண் கலைஞர்கள் சங்கு, நாகஸ்வரம் மற்றும் நாகதா போன்ற பாரதிய இசை வாத்தியங்களை வாசித்து வந்தார்கள். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமான DRDOவின் காட்சி ஊர்தி வந்தபோது அதுவும் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. எப்படி பெண் சக்தியானது நிலம், நீர், வானம், இணையம் மற்றும் விண்வெளி என அனைத்து துறைகளிலும் தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகிறது என்பது இதிலே வெளிப்படுத்தப்பட்டது. நாட்டில் இவ்வாண்டு பத்ம விருதுகளுக்கு தெரிவு செய்யும் முறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் கூறினார். பத்ம விருதுகளுக்கு நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தன்னைத்தானே முன்னிறுத்தும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனதருமை நாட்டு மக்களே, பத்ம விருதுகள் வழங்கும் முறையானது முழுமையாக மாற்றமடைந்திருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இப்போது இது மக்களின் பத்மமாக மாறிவிட்டது. பத்ம விருதுகளை அளிக்கும் முறையில் பல மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதிலே இப்போது தங்களைத் தாங்களே முன்னிறுத்தும் வாய்ப்பும் அளிக்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் 2014ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்த முறை 28 மடங்கு அதிக நியமனங்கள் கிடைத்திருக்கின்றன. பத்ம விருதுகளின் பெருமை, நம்பகத்தன்மை, அதன் மீதான நன்மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது என்பது நமக்கு விளங்குகிறது. பத்ம விருதுகளை பெறும் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டிருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்.
மக்களுக்கு சேவை செய்வோர் மற்றும் சாதனை படைத்தோரை தனித்தனியாக அடையாளம் கண்டு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை மக்களோடு இணைந்து கேட்ட திரு எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திரமோடி சாதாரண மக்களையும் இனம் கண்டு ஊக்குவிக்கும் வகையில் பத்ம விருதுகளை அளித்து வருவதாக கூறினார். பத்மா அவார்டானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த அளவுக்கு தனிப்பட்ட நபர்கள், ஒரு இயற்கையை பேணுபவர்களாக இருக்கலாம், ஒரு நீர்நிலைகளை சுத்தப்படுத்துபவர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நடத்துபவர்களாக இருக்கலாம், இப்படி இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட நபர்களாக அவர்கள் செய்த சாதனைகளை பாராட்டி இந்த பத்மா அவார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த திரு பத்ரப்பன் அவர்கள் நம்முடைய நாட்டுப்புற கலைகளை அவர் மக்களிடத்தில் அதிகமாக எடுத்து சென்றதன் காரணமாக சாதாரண ஒரு விவசாயி, அவருக்கு நம்முடைய பத்மஸ்ரீ விருதானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்களுடைய சமூக சேவை, அவர் இந்த நாட்டுக்கு ஆற்றிய சேவையை பாராட்டி பத்மபூஷன் விருதும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் தமிழ்நாட்டில் கதர் துறை சிறப்பான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் இன்று கதர் நிறுவனங்களின் கைவினைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். தமிழ்நாட்டில் உள்ள கதர் நிறுவனங்கள் 2022-23 ஆண்டில் 262 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தி செய்து சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்தார். கதர் விற்பனை மூலம் 467 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்த திரு மனோஜ்குமார் 14,000 கைவினைஞர்களுக்கு கதர் கிராம தொழில்துறை வேலைவாய்ப்பை வழங்கியிருப்பதாகவும் கூறினார். நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் சுதேசி இயக்கத்தில் மிகச்சிறந்த ஆயுதமாக விளங்கிய கதர் தொழிலை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்படுத்தி வருவதாகவும் மத்திய கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்தார். நாட்டின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை காஞ்சிபுரத்தில் அமைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு புற்றுநோய் ஆராய்ச்சி மருத்துவமனையை 220 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாக கூறினார். மாநிலத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை வழங்கும் நோக்கில் அடுத்த 3 மாதங்களிலேயே மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மாவட்டச் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான இலவச சிறுநீரக சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் மாணவ மாணவியர் பங்கேற்ற மாவட்ட அளவிலான சிலம்பப் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 500 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்கா வெற்றி பெற 327 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ப்ளோம்ஃபோன்டேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற அமெரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 326 ரன் எடுத்தது. 327 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது பேட் செய்து வரும் அமெரிக்கா சற்று முன் வரை 9.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 17 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 28 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயோத்தி ஸ்ரீராமர் பிரதிஷ்டை நாட்டு மக்களை ஓரிழையில் இணைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். மக்களுக்கு சேவை செய்வோர் மற்றும் சாதனை படைத்தோரை தனித்தனியாக அடையாளம் கண்டு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் கதர் துறை சிறப்பான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ்குமார் கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் காஞ்சிபுரத்தில் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்கா வெற்றி பெற 327 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.